சம்பா வீட் தோசை, சம்பா கோதுமையில் எப்படி தோசை பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி 1 கிளாஸ் அளவுக்கு நான் சம்பா கோதுமை எடுத்துருக்கிறேன். இது வந்து புரோக்கன் வீட் சம்பா, முழு சம்பா கோதுமை கிடையாது. இந்த மாதிரி உடைச்ச சம்பா கோதுமையில் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். நீங்கள் முழு சம்பா கோதுமை கிடச்சா அதில் கூட நீங்கள் செய்யலாம். 1 கிளாஸ்க்கு 1/4 கிளாஸ் அளவுக்கு கருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒயிட் கூட சேர்க்கலாம். கருப்பு சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உடம்புக்கு நல்லது. கூடவே 1 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துட்டு இது எல்லாமே நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும், நல்லா ஊறணும். பாருங்கள், 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எந்த அளவுக்கு உங்களால் ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிட்டு இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா புளிக்கணும். எனக்கு வந்து அது புளிக்கிறதுக்கு 5 மணி நேரம் போல் ஆச்சு. சூப்பராக புளிச்சு வந்திருக்கு. மாவு நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி மாவு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எத்தனை டைப்பான தோசை சாப்பிட்ருந்தாலுமே இந்த சம்பா கோதுமையில் பண்ண தோசை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சது. பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த தோசையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. நான் அன்றைக்கி வந்து கொஞ்சமாக தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன். தேங்காய் சட்னி கூட சாப்பிட்றதுக்கு இந்த தோசை அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.